ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த சாரிக்கு தான் நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போறோம். அந்த ப்ளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பண்றேன். ஏதாவது கொஞ்சம் பேசுறதுல தடுமாற்றம் இருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. நம்ம நாலா மடிக்க போறோம். எதுக்காகனா கை கட் பண்றதுக்காக. சரிங்களா? அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஈஸியா கட் பண்றதுன்றதான் இப்ப சொல்லி கொடுக்க போறேன். இப்போ பிளவுஸ நம்ம நாலா மடிச்சுக்கிறோம். கரை இருக்க பக்கத்தை நாலா மடிச்சுக்கிறோம். ஓப்பன் வந்து எனக்கு ஆப்போசிட்லயும், மடிப்பு இருக்க பக்கம் எனக்கு என் பக்கமும் இருக்கு. அதாவது நம்ம யார் மார்க் பண்றோமோ அவங்க பக்கம் மடிப்பு இருக்க பக்கம் இருக்கணும். இப்போ கீழே இது லைனிங் பிளவுஸ்ன்றதுனால கீழே கை மடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் மட்டும் விட்டுக்கிறோம். அதாவது கை திருப்பிடுவோம், அதனால 1/2 இன்ச் விட்டுருக்கோம். நார்மல் பிளவுஸ்னா 1 இன்ச் விடுவோம். சரிங்களா? ஸோ 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு பிளவுஸோட ஸ்லீவ் எடுக்கிறோம். ஸ்லீவ் எடுத்து ஸ்லீவ் ஃபோல்டிங் இருக்குல்ல, அந்த ஃபோல்டிங்கும் இங்க அளவு பிளவுஸ் இது பிளவுஸ் பிட்டோட ஃபோல்டிங்கும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இங்க சரியான அளவு, இங்கேயும் சரியான அளவு, இங்கே சரியான அளவு 1/2 இன்ச் தையலுக்கு மேல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்க சரியான அளவு 1/2 இன்ச் தையலுக்கு மேல குறிச்சிருக்கோம். இங்க சரியான அளவு குறிச்சிருக்கோம். இது ஏன்னா இந்த சைடு நம்ம கை ஜாயிண்ட் ஆகுறத பிளஸ் மாதிரி நம்ம போட்டிருக்கோம். அந்த இடத்துல பிளஸ் மாதிரி தான் சிம்பிள் வரும், அதனால பிளஸ் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ ரீ செக் பண்ணிக்கிறோம் ஆர்ம் ஹோல் வளைவு கரெக்டா இருக்கான்னு. இந்த தையலுக்குன்னு விட்டதுல இருந்து வச்சு செக் பண்றோம். கொஞ்சம் உள்ளதான் வருது, நம்ம வச்சதை விட கொஞ்சம் உள்ள வருது. அதனால இது பண்றோம். இது எதுக்காகனா இதுதான் நமக்கான ரெடி அளவு. இதுக்கு இந்தாண்ட இருக்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா லூஸ்க்காக கிளாத் விடுவோம் பாத்தீங்களா, அதுக்காக. இங்க இருந்து 2 இன்ச்சும் இங்க இருந்து 1.5 இன்ச்சும் கம்மி இல்லாம வைக்கணும். அதுக்கு அதிகமா எவ்வளவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க 1.5 இன்ச்சுக்கும் இங்க 2 இன்ச்சுக்கும் கம்மியா இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை எஸ்கேல் வச்சு ஆர்ம் ஹோல் கை வளைவு போட்டுக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ இது சென்டருங்கிறதுக்காக ஒரு அடையாளமும், இது வந்து இப்போ நம்ம மடிச்சு தைக்க இது கை திருப்புறதுக்காக ஒரு அடையாளமும் போடுவோம். சரிங்களா? இது கை திருப்புறதுக்காக 1/2 இன்ச் அடையாளம். இவ்வளவுதான். இப்போ லைனிங்ன்றதுனால நம்ம கை குறைய மாட்டோம். லைனிங் மெயின் பீஸோட லைனிங் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் 1/2 இன்ச் கை குறைவோம். சரிங்களா? அதனால நான் இப்போ குறையல. இப்போ அப்படியே இந்த கரை சைட திரும்ப எடுத்து விரிச்சு எனக்கு ஆப்போசிட்ல இருக்க மாதிரி நான் மடிக்கிறேன். இந்த கரை வந்து ஒரு சைடு கரையை நம்ம கைக்கு வெட்டிட்டோம், இன்னொரு சைடு கரையை எனக்கு ஆப்போசிட்ல இருக்க மாதிரி நான் 2ஆ ஃபோல்ட் பண்றேன். என்ன 4ஆ ஃபோல்ட் பண்ணோம், இப்போ 2ஆ ஃபோல்ட் பண்றோம். ஓகேங்களா? ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ கொக்கி பக்கம் பிளவுஸோட அளவு பிளவுஸோட கொக்கி பக்கம் எடுக்கிறோம். அளவு பிளவுஸோட கொக்கி பக்கம் எடுத்து இந்த சுற்றளவு இருக்கு பாருங்களேன், முதல் கொக்கியில இருந்து ஆர்ம் ஹோல் வளைவு இந்த சுற்றளவு எடுத்து நமக்கு சரியா இருக்கா, நம்ம மடிச்சிருக்க துணி சரியா இருக்கான்னு நம்ம செக் பண்றோம். இதை விட ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தா பிரச்சனை இல்லை. இதை விட கம்மியா இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ எனக்கு இதை விட 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு. இதுவே எக்ஸ்ட்ரா கிளாத் இவ்வளோ இருக்கு, இதை விட ஒரு 1/2 இன்ச் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால மீதி இருக்க பீஸை நான் கட் பண்ணிக்க போறேன். இது நார்மல் கட்டிங்ன்றதுனால மீதி பீஸ் கட் பண்றேன். கிராஸ் கட்டிங்னா மீதி பீஸ் கட் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி கீழே 2 துணியும் ஈவனா இருக்கான்னு நம்ம பாத்துக்கிறோம். இதுல ஈவனா தான் இருக்கு, அதனால நான் கட் பண்ணல. ஈவனா இல்லைன்னா நம்ம இதை பீஸு கட் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ இங்க இடுப்பு பட்டி மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் விடுறோம். என்னோட இது வலது பக்கத்துல இருந்து தான் நான் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? இங்க 1.5 இன்ச் விடுறோம். இந்த 1.5 இன்ச் அப்படியே இங்கேயும் மார்க் பண்றோம். மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இதுல இருந்து இப்போ பின் இடுப்பு உயரம் வைக்க போறோம்.
இதுல இருந்து பின்னிடுப்பு உயரம் வைக்கிறோம். இங்க இருந்து சரியான அளவு மேல 1/2 இன்ச் தையலுக்காக நம்ம அந்த 1.5 இன்ச் விட்டோம்ல, அதுல இருந்து தான் வச்சிருக்கோம். இங்க பாத்துக்கோங்க, சரியான அளவு மேல 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம். இப்போ இடுப்பு தையல் ரெண்டுத்தையும் நம்ம ஒண்ணா மடிக்கிறோம். இடுப்போட சென்டர் கிடைக்குது. இடுப்போட சென்டர்ல இருந்து நமக்கு கழுத்தோட உயரம் எவ்வளவு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி வச்சோம்னா நமக்கு கழுத்தோட இறக்கம் எவ்வளவுன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இவ்வளவுதான் பின் அளவு. நம்ம ஃப்ரண்ட்ல இதுக்கு மேல எல்லா அளவும் ஃப்ரண்ட்ல எடுத்துக்குவோம். அதனால உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஒன்னா கட் பண்ணிடுவீங்க, ஈஸியா முடிஞ்சிடும். தனித்தனியா அளவு கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அந்த தையலுக்குன்னு விட்டதுல இருந்து நான் கை வச்சு அப்படியே மடிச்சிட்டேன். சரிங்களா? மேல ஷோல்டருக்கு தையலுக்குன்னு விட்டதுல இருந்து இப்போ இந்த 1.5 இன்ச் அப்படியே மேல மார்க் பண்றோம். ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அதே கொக்கி பக்கம் ஃப்ரண்ட்ல எப்பவுமே நம்ம கொக்கி பக்கம் இருக்க அளவு தான் எல்லாத்துக்கும் மார்க் பண்ணுவோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க மார்க் தான் நம்ம எடுப்போம், அளவு எடுப்போம். இதுல இருந்து அந்த 1.5 இன்ச் விட்டோம்ல, அதுல இருந்து வைக்கிறேன். இங்க ஆம்ஹோலுக்கு சரியான அளவு 1/2 இன்ச் தையலுக்கு மேல, இங்க பட்டிக்கு சரியான அளவு 1/2 இன்ச் தையலுக்காக கீழே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு கழுத்தோட அகலம் இருக்கிறத 2 விதமா சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ இங்கிருந்து நம்ம இதோட வச்சுட்டோம்னா நமக்கு கழுத்தோட எட்ஜஸ் எங்கன்றது தெரியும். நம்ம இங்க ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இங்கிருந்து இதோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இங்கிருந்து நம்ம இதோட அகலம் பார்த்தா 2.5 இன்ச் தான் வருது. 2.5 இன்ச்கே ஒரு புள்ளி கம்மியா இருக்கு, சரிங்களா? நம்ம 2.5 இன்ச்சே வச்சுக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம். இல்லையா, நீங்க கரெக்டா இந்த கழுத்தை கொண்டு வந்து இப்படி மடிச்சு இந்த மடிப்பு வச்சுட்டு இங்கிருந்து கழுத்தை இப்படி வச்சோம்னாலும் நமக்கு கழுத்தோட அகலம் கிடைச்சிடும். இது கழுத்தோட அகலம் சரியான அளவு 1/2 இன்ச் முன்னாடி தையலுக்காக விடுவோம். நீங்க வச்சு பாருங்க, 2.5 இன்ச் வருதுங்களா? அந்த நம்ம கழுத்து எவ்வளவு எடுத்தோமோ அதே வந்திருக்கு பாத்தீங்களா? இப்படியும் வச்சுக்கலாம், நான் டேப்பால் அளந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ இது எனக்கு கழுத்தோட ரெடி அளவு 1/2 இன்ச் தையலுக்காக முன்னாடி வச்சிருக்கேன். இப்போ இங்க ஷோல்டர், அந்த ரெடி அளவுல இருந்து ஷோல்டர் வைக்கிறேன், சரியான அளவு 1/2 இன்ச் தையலுக்காக. இப்போ ஃப்ரண்ட் பக்கத்துல ஃப்ரண்ட் நெக் இது ஃப்ரண்டோட டாட் எடுக்கிறோம், ஓகேங்களா? இந்த டாட்டோட வைக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பின் பக்கத்துலேயே ஷோல்டருக்கு நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் தையலுக்கு விட்டுட்டோம். அதனால அந்த 1/2 இன்ச் கீழே இறக்கி நான் 1/2 இன்ச் கீழே இறக்கி இதுல இருந்து நான் வைக்கிறேன். இங்க டாட் சரியான அளவு 1/2 இன்ச் கீழே தையலுக்காக. இப்போ இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வைக்கிறேன், ஓகேங்களா? இந்த மடிப்பும் இந்த தையலும் ஒன்னா இருக்க மாதிரி வச்சுக்கிறோம். இந்த தையலுக்காக விட்ட இடத்துல இருந்து நான் வைக்கிறேன், ஓகேங்களா? இந்த ஃப்ரண்டோட நெக்கு இப்போ கவர் பட்டை வந்து உட்காந்துருச்சு பார்த்தீங்களா? இதுல இருந்து அப்படியே வரைஞ்சுக்கிறோம். இந்த 1/2 இன்ச் இங்க எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஏன்னா இதுல நம்ம ஆல்ரெடி இங்க கொக்கிப்பட்டி மடிச்சிட்டோம், அதனால இங்க 1/2 இன்ச் இல்லை. அந்த கொக்கிப்பட்டி மடிக்கிறதுக்காக இங்க 1/2 இன்ச் சேர்த்துதான் இருக்கும், சரிங்களா? இப்ப இங்க இருந்து சரியான அளவு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா. ஃப்ரண்ட்ல மட்டும் ஃப்ரண்ட் பட்டிக்கு மட்டும் தான் 1 இன்ச் விடுவோம். மீதி எல்லா இடத்துலயும் 1/2 இன்ச் தான் விடுவோம். ஃப்ரண்ட் பட்டிக்கு ஏன் 1 இன்ச் விடுவோம்னா அந்த டாட் பிடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் தையலுக்காக 1/2 இன்ச்சும். மீதி எல்லா இடத்துலயும் தையலுக்கு நம்ம 1/2 இன்ச் தான் விட்டுருப்போம். கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ ஃப்ரண்டோட அளவு முடிச்சிட்டோம். இதுதான் ஃப்ரண்டோட அளவு. இப்போ அப்படியே இந்த தையலுக்கு, இந்த ஆம்ஹோலுக்கு தையலுக்கு விட்டதையும் இந்த ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டதையும் நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறோம். பாக்ஸ் போட்டுட்டு இந்த ஆம்ஹோல்ல சுருக்கம் வருதுன்னு சொல்லி சுருக்கம் வராம இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஆம்ஹோல் வளைவை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்க போறோம் ஈஸியா. இப்ப இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பாக்குறோம். இதோட ஹைட்ல பாதி இப்ப 4.75 இருக்கு. அப்ப எனக்கு இது 2.3. இதோட ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 5.5 இருக்கு. அப்போ 2.75. நீங்க இப்படியும் பாத்துக்கலாம், இல்லைன்னா இது வரைக்கும் இப்படி டேப்பை மடிச்சும் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டா வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம வளைவு கொடுக்குறோம். ரொம்ப ஆழமாவும் கொடுக்க கூடாது, ரொம்ப மேலே ஏற்றியும் கொடுக்க கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி வளைவு கொடுத்துக்கணும். இவ்வளவுதான் பிளவுஸோட மார்க்கிங் பண்ண போறோம். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் குறிச்சொல்ல இந்த மேல் 2 துணியை மட்டும் தான் நான் கட் பண்ண போறேன்.
கட் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட் ஷேப்பு. இப்போ நெக்கு கொஞ்சம் தூரம் மட்டும் நான் 4 பீஸையும் கட் பண்றேன். அடுத்து ஆர்ம் ஹோல் இது 4 பீஸையும் சேர்ந்த மாதிரி கட் பண்றேன். கழுத்து மேல் 2 பீஸையும் கழுத்து முன் கழுத்து கட் பண்றோம். இப்போ பின் கழுத்து நம்ம வரைஞ்சிக்க போறோம். இங்க 2.5 விட்டால அந்த 2.5ல ஒரு 1/4 இன்ச் குறைச்சு 2.25 வச்சுக்கிறேன். அந்த வளைவு கரெக்டா வரணுன்றதுக்காக. இதுல இருந்து நம்ம வளைவு போட்டுக்கிறோம். இந்த பின் கழுத்தை நம்ம வெட்டிக்கலாம். உங்க ஷோல்டரோட சென்டர்னு தெரியறதுக்காக இந்த பக்கம் ஒரு அடையாளம் மார்க்கு, இந்த பக்கம் ஒரு அடையாளம் மார்க்கு. சின்ன சின்னதா கட் பண்ணுங்க, பெருசா கட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இங்க 1.5 இன்ச் இடுப்பு பட்டி மடிச்சு தைக்கணுன்றதுக்காக ஒரு அடையாளம் மார்க்கு. அவ்வளவுதான். இப்போ பிளவுஸோட கட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ இது லைனிங்ன்றதுனால 1/2 இன்ச் குறையிறது நம்ம மெயின் க்ளோத்தோட அட்டாச் பண்ணிட்டு குறைஞ்சோம்னா நமக்கு ஃபினிஷிங் ஓகே சூப்பரா இருக்கும். அதனால நான் இப்போ குறையல. நம்ம மேல் பீஸ் வெட்டணும்ல, மேல் 2 பீஸ் நம்ம வெட்டணும்ல, அதுல இருந்து நம்ம பட்டி அந்த மீதி பீஸை பட்டிக்காக எடுத்துக்கிறோம். பட்டிக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா துணி வேணும்ன்றதுனால 2ஆ மடிச்சு போட்டுக்கிறோம். மடிப்பு இருக்க மாதிரி பார்த்து நம்ம வெட்டிக்கலாம். துணி நிறைய இருக்கிறதுனால நான் ஒட்டு போற மாதிரி வைக்கல, மடிச்சு தைச்சுக்கிற மாதிரி வச்சிருக்கேன். சரிங்களா? இது வந்து நான் பட்டியோட அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கொக்கி இருக்குங்களா, இது வந்து இந்த பக்கம் ஃபோல்டிங்கா இருக்கு. இந்த 2 பீஸுமே ஃபோல்டிங்கா இருக்கு. இங்கதான் நான் கொக்கி பீஸ் வச்சிருக்கேன். இதுதான் எனக்கு ஃப்ரண்ட், இங்க ஓப்பனா இருக்கிறது எனக்கு பேக். இங்க இருந்து நான் வச்சிருக்கேன். இது சரியான அளவு 1/2 இன்ச் தையலுக்காக. அடுத்து பட்டியோட சென்டர் அதே மாதிரி இங்க கீழே போட்டிருக்கோம்ல, அந்த துணியிலையும் சென்டர்ல கொண்டு போய் வைக்கிறோம். இங்க சரியான அளவு மேல 1/2 இன்ச், இங்க சரியான அளவு மேல 1/2 இன்ச். இது 3 மார்க்கையும் நம்ம இணைக்கிறோம். தையலுக்குன்னு விட்டதை இணைக்கிறோம். இணைச்சு இப்போ கட் பண்றோம். இது பின் பக்கம்னு தெரியறதுக்காக ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். பட்டியும் வெட்டியாச்சு, உடம்பு பீஸ் கை பீஸ் எல்லாமே வெட்டியாச்சு. இன்னும் கொக்கி பீஸ் வி பீஸ் மட்டும்தான் வெட்டல, அதையும் வெட்டிப்போம். நாம்ஹோல் வளைவுல வெட்டணும்ல, அந்த துணியை வச்சு நம்ம கொக்கி பீஸ் வி பீஸ் வெட்டிக்கலாம். வி பீஸ் வந்து 3.5 இன்ச் அகலமும் உயரம் வந்து அதிகபட்சம் 9 இருந்தாலே நமக்கு எல்லா பிளவுஸ்க்கும் சரியா இருக்கும். அதனால நான் இருக்கிற துணியா அப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? 3.5 இன்ச் அகலம்ங்கிறது வி பீஸ்க்கு கரெக்டாவே இருக்கும். அடுத்து கொக்கி பீஸ் 2.5 இன்ச் அகலம், அதை விட 1 இன்ச் கம்மியா வச்சிருக்கோம். துணி மாறக்கூடாதுன்றதுக்காக நம்ம அப்படியே சும்மா போட்டு வச்சுக்கலாம், நம்பர்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு டக்குன்னு எடுத்து அட்டாச் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும்.